ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எதுக்காக காத்துட்ருக்கீங்களோ அது வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் 3க்கான அப்வோர்ட் ரிசல்ட் இன்றைக்கி தாங்க. சரிங்களா, வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துருப்பீங்க. ஆக்சுவலாக 10:15 ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆனால் இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் தான் நினைக்கிறேன். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் 3க்கு அப்வோர்ட் ரிசல்ட் யார் யாருக்குன்னா நாட் அலர்ட்டர் வந்தவங்க அப்வோர்ட் கொடுத்துருப்பீங்க. அண்ட் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களும் அப்போர்டு கொடுத்து செக் பண்ணியிருக்கீங்க உங்கள் சாய்ஸில் எதாவது கிடைக்குமான்னு. இவங்க ரெண்டுத்துக்கு உறுதியாக காலேஜ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. கிடச்சிதுன்னா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும், காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லி. என்ன காலேஜ் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கொடுத்த சாய்ஸில். அடுத்து அக்செப்டன் அப்போர்டு பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு உறுதியாக ஒரு ப்ரொஃபிஷனல் கிடைக்கும். ஒன்று அக்செப்ட் பண்ண காலேஜே கிடைக்கும், இல்லைனா அப்வோர்டில் ஏதாவது இருந்தால் கிடைக்கும். சரிங்களா, ஆனால் அப்வோர்டில் கிடச்சா அதுதான் ஃபைனல். அக்செப்ட் பண்ணது திரும்பலாம் வராது, விளையாண்டுருக்க முடியாது. ஸோ இந்த 3 பேர்த்துக்குமே இன்றைக்கி வந்து ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகுங்க. சரிங்களா, அதாவது இவங்க ரெண்டுத்துக்கு சந்தேகம் தான். ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும், எந்த காலேஜுன்னு சொல்லி ரிலீஸ் ஆகும். அதிலே வந்து என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னா போட்டிருப்பாங்க. சரிங்களா, சரி. அதாவது ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணணும்னா, ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவையோ, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து வெப்சைட்டில் அடிச்சிங்கனாலே கிடைக்கும், இதிலே அடித்தாலே கிடைக்கும். சரிங்களா, க்ரோமில் அடித்தாலே கிடைக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட, அரசு டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சீல் அடிச்சுட்டு சைன் வாங்கினீங்கன்னா போதும். மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவை ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்தாலுமே ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போங்க காலேஜுக்கு உடனே இன்றைக்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அந்த ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து டேட் போட்டிருப்பாங்க, எந்த டைமுக்குள்ளே போகணும். அதிகமாக செப்டம்பர் 9 அந்த மாதிரி டேட்டு மூடி டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாள் 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும் அந்த மாதிரி தெளிவாக கேளுங்க. ஏன்னா ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே பல ஃபீஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபீஸ் கிடையாது. சரிங்களா, நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். அவங்க ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபீஸ் தான் கொண்டு போகணும். 1.5 லட்சம் 1 லட்சம் எது அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸை கொண்டு போகணும். உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன கொண்டு போகணுங்கிறது ப்ரொஃபிஷனல்லே போட்டிருப்பாங்க, அது கொண்டு போயிடுங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் அப்வோர்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிவிடுங்க. இன்னைக்கு கேட்டால் நாட் அலர்ட்டர் வந்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னும் வெப்சைட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போர்டில் தான் கிடைக்குமா அப்படிங்கிறது. நிறைய பேர் டிக்ளைன் கொடுத்தவங்களும் சரி, நாட் அலர்ட்டர் வந்தவங்களும் சரி, காலேஜ் வந்து பக்கத்தில் இருக்க காலேஜ் ஏதாவது போய் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ ஏதோ ஆகட்டும், இன்கேஸ் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட வேண்டிங்கன்னா இன்றைக்கி போட்டுருங்க. ஓப்பன் ஆனே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் கிடைக்குதான்னு பாருங்கள். காலேஜ் கிடைச்சது ஓகே அப்படின்னா ஓகே விட்டுருங்க. காலேஜ் கிடைக்கல அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இன்றைக்கி 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. சரிங்களா, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்கிறது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்களோட வேக்கன்சி லிஸ்ட்டும் இன்றைக்கி தான் ரிலீஸு. வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு என்ன காலேஜ் இருக்குது, எந்த காலேஜில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் தெளிவாக அந்த வேக்கன்சி லிஸ்ட் வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 500 ரூபா கட்டி நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நாட் அலர்ட்டர் வந்தவங்க மெயினாக சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் கிடச்ச காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகம், எங்கள் அம்மானால் கட்ட முடியல, அப்பானால் கட்ட முடியல, நான் வந்து திரும்ப சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்களும் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு கிளான்ஸ் பாருங்கள், அந்த வேக்கன்சி லிஸ்ட் எடுத்து பாருங்கள், நமக்கான காலேஜஸ் எல்லாம் இருக்கா, நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். நிறைய சீட்டு லேப்ஸாக இருக்குது. நிறைய பேர் மாணவர்கள் ரவுண்ட் 3ல் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. செப்டம்பர் 1க்குள்ளே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அக்செப்ட் அண்ட் ஜாயினை, அவங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து சேரும். அப்வோர்டில் கிடைக்கிறது போக மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தானே. அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நிறைய வேக்கன்சி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் கீழே இருக்க காலேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். இசிஇ ட்ரிபிள்இ அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கலாம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வேக்கன்சி லிஸ்ட் வந்து நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கேண்டிடேட்டுக்கும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிடும். உடனே நீங்கள் வந்து காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டு போனால் போதும்.
வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பருக்கு கால் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ, அண்ட் ஆல்சோ யாருக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நன்மைக்கே. அப்வோர்டில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா வந்து நிறைய பேர் சீட்டு எடுக்காமே போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் அப்வோர்டு கொடுத்தனால அங்கே பெரிய மாற்றங்கள் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். எதாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்தோடனே எங்கிட்ட சொல்லணும். எங்கிட்ட டவுட் எது வேணாலும் கேட்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் லாஸ்ட் நாள். தயவு செய்து சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சாயங்காலம் பண்ணிக்கலாம், சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணிக்கலாம், 6 மணிக்கு மேலே பண்ணிக்கலாம்னு நினைக்காது. முடிஞ்ச அளவுக்கு 3 மணிக்குள்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நெட் சென்டர்லையோ ஏதாவது உங்கள் பணத்தில் நெட் சென்டரில் டக்குன்னு போய் இ-சேவை மையத்துலையோ நெட் சென்டர்லையோ டக்குன்னு போய் பண்ணிவிடுங்க. பணம் போனாலும் பரவாயில்ல, ஒரு 500 1000 தானே போகும். ஸோ அதனால் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500, அதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னு தெரியல. ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நல்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ வேகன்சி லிஸ்ட்டு வரதுக்கான வெயிட்டிங்கில் இருக்கும். இந்நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். தேங்க்யூ.